நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோகிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோகிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே இன்று மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவரம் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யுங்க. திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி இடையே இன்று மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இன்று மாலை பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு திமுக ஐயுஎம்எல் இடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. முதல் கட்சியா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோட தான் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. 2021 ஐயுஎம்எல் கட்சிக்கு 3 தொகுதி, சிதம்பரம், வாணியம்பாடி, கடையநல்லூர்னு 3 தொகுதி கொடுத்திருந்தாங்க. 3லையுமே இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால ஐயுஎம்எலுக்கு 1 தொகுதியை குறைத்து 2 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு திமுக முன்வருவதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில இன்று மாலை திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்காக ஐயுஎம்எல் தலைவர், தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஐயுஎம்எல் கட்சியோட தான் முதல்ல தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவாங்க. அந்த வகையில இன்று மாலை அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோகிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோகிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.